இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக இந்திய தேசிய லீக்கினுடைய தலைவர் தடா ரஹீம் அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம். இப்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மீண்டும் இப்போ எழுந்திருக்கு. என்னென்னா போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது. நம்ம அடிமட்ட போதைகள்லேருந்து பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம், பல்வேறு பார்த்துருக்கோம். தமிழகத்தை பொறுத்தவரை டாஸ்மாக் பற்றிலாம் பல்வேறு பேச்சுக்கள் ரொம்ப நாளாக இருக்குது. ஆனால் இப்போது இந்த அபின், கொகைன் இது போன்ற வெளிநாடுகளில் விற்கக்கூடிய போதைப் பொருட்கள் தமிழகத்துக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தகவல்கள் இப்போ 2 நடிகர்கள் கூட இதில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது நீண்ட நாட்களாக நடக்கிறது அப்படின்னு சொன்னாலும் இதற்கு உடனே எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்கணும் இப்படின்ற மாதிரி பல்வேறு செய்திகள்லாம் வருது. அவங்க சரியான முறையில் நடவடிக்கை தான் கைது செஞ்சுருக்காங்க. அப்போது இது போய் தடுப்பதற்கு அரசாங்கம் மட்டும் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது, இது சம்மந்தப்பட்டவர்களும் ஒத்துழைக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. நிச்சயம். இப்போ கைது பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, திராவிட முன்னேற்ற கழகம் கைது பண்ணியிருக்காங்க, அதுக்காக பாராட்டுங்க அப்படின்றீங்க இல்லைங்களா? நீங்கள் உங்களுடைய கருத்து பாராட்ட சொல்ல திட்ட வேணாம்னு சொன்னேன். இல்லை, அப்படி தான் இருக்குது உங்கள் கருத்து. என்னை பொறுத்தவரை என்னன்னு சொன்னீங்கன்னா, பாராட்டலாம் வேணாம்னு சொல்ல. நீங்கள் விற்பனையாளர்களையும் தயாரிப்பாளர்களையும் விட்டுறீங்க. அடித்தவனை பிடிச்சிட்டு என்ன ஆகும்? அப்படி பிடிக்கணும்னு சொன்னால் சென்னையில் மட்டும் 10 லட்சம் பேரை கைது பண்ண வேண்டியதாங்க. சென்னையில் மட்டும் நான் சொல்கிறேன், தமிழ்நாடு முழுக்கன்னா அது அதிகமாக. சென்னையிலே 10 லட்சம் பேர் குறைஞ்சபட்சம் நீங்கள் கைது பண்ண வேண்டியதாக இருக்கும். சமீபத்தில் கூட பாடகி சுசித்ரா ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க. இதில் அந்த பெண்ணு சொல்லுது, கமலஹாசனுடைய பார்ட்டியில் வெள்ளித்தட்டில் வச்சு கொகைன்ற போதைப் பொருள் இஷ்யூ பண்ணாங்க எல்லாருக்கும். அப்போ எல்லாருக்கும் இஷ்யூ பண்ண, இப்போது எல்லாருமே நம்ம ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், டிவி இஷ்யூ பண்ணுவாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, இல்லை சிப்ஸ் ஐட்டம் இஷ்யூ பண்ணுவாங்க. அது எல்லாருமே பயன்படுத்துகிறாங்கன்ட்டு தானே இஷ்யூ பண்ணுவாங்க. அதேமாதிரி வெள்ளித்தட்டில் வச்சு இஷ்யூ பண்ணாங்கன்னா அப்போ அந்த நிகழ்வுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதை பயன்படுத்துகிறாங்கன்னு தான் அர்த்தம். அப்போ அந்த பெண்ணை விசாரணை வளையத்துக்கு கொண்டு இல்லைன்னா அந்த நிகழ்ச்சியினுடைய யார் நடத்தினா, அந்த நிகழ்ச்சியில் யார் யார் கலந்துக்கிட்டா எல்லாரையும் திமுக அரசு விசாரணை வளையத்தில் கொண்டு கைது பண்ணியிருந்தேன்னா நிறைய பேர் மாட்டியிருப்பாங்களா இல்லையா? புரியுதுங்களா? இப்போ ஏதோ 2 பேரை கைது பண்ணிவிட்டு நாங்கள் பாருங்கள் கைது பண்ணிட்டோம், எவ்வளோ இது அடிக்கிறோம். இல்லை, இது ஒரு மேல்தட்டு கலாச்சாரமாக தான் நம்ம பார்க்குறோம். இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி இந்த போதை வசதியில் பார்த்திங்கன்னா எங்கேயே எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு. நீங்கள் கொகைன்னு இதெல்லாம் வேறு, பவுடர் கொகைன் எல்லாம் வேறு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 100% கெமிக்கல், அது மருந்து மாத்திரைக்கு தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் மூலிமா பெரிய பெரிய கார்ப்பரேட்டுகள் தான் இது தயாரிக்குது. இப்போ சமீபத்தில் ஃபேமஸ் எதுன்னு சொன்னால் மெபட்ரோன் என்ற ஒரு இது டேப்லெட்டு மெபட்ரோன். இது மெபட்ரோன் எப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, நியூசிலாந்து எல்லா ஐரோப்பிய நாடுகள் உட்பட எல்லா நாடுகளுமே இந்த மாத்திரை சர்வசாதாரணமாக விற்பனை இருந்தது. இந்த மாத்திரை எதுக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு சுறுசுறுப்பு, ஒரு ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இது பண்ணது. ஆனால் அது பிற்காலத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னால் மெபட்ரோன் மாத்திரை அது ஒரு 50 பேரை வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. இது மெபட்ரன் இப்படி ஒரு எல்லாமே ப்ளஸ்ஸாக கொடுக்குது. படிக்கணுன்னா ப்ளஸ்ஸு, நல்லா படிச்சுட்டே இருக்கணும்னு தோணுது, எழுதணுன்னா எழுதிக்கணும்னு தோணுது, பேசணுன்னா இப்படி இருக்குது. அப்போ இதில் மைனஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஆய்வு பண்ணல 50 பேருக்கு 25 பேருக்கு அந்த மெபட்ரான் கொடுத்துருக்காங்க, 25 பேருக்கு கொடுக்கல. அது 6 மாதத்துக்கு அப்புறம் ரிசல்ட் ரொம்ப மைனஸாக வந்திருக்கு. அதன் பிறகு தான் எல்லா நாடுகளையும் அது தடை விதிச்சாங்க மெபட்ரான் என்ற இது மாத்திரை. இப்போ நம்மளே சாதாரண ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட்டே தூக்க மாத்திரையே ஒரு 5 போட்டால் ஒரு மாதிரி மெபட்ரான். இப்போது மெபட்ரான் போன்ற அந்த போதை வஸ்துக்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியாது. உங்கள் பிள்ளை என்னடா நான் தலைவலிக்குதுப்பா அப்படின்னு போட்டோன்னா என்ன தெரியும்? ஏதோ பிள்ளை தலைவலிக்கு மாத்திரை தானே போடுதுன்னு விட்டுருவோம். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம கண்காணிக்க மாட்டோம். அந்த அளவுக்கு என்ன மாத்திரை, இது யார்கிட்ட வாங்கின, இது எந்த டாக்டர் உனக்கு எழுதி கொடுத்தா, இப்படி யார் செக் பண்ணி குடும்ப பிள்ளைகளை பெற்றோர்கள் செக் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையே. மாத்திரை தலைவலிக்குதுன்றான், உடம்பு வலிக்குதுன்றான், போடுறான் அப்படின்னு நம்மளே அம்மா அந்த மாத்திரை எடுத்து கொடுப்போம்னா அம்மா எடுத்து கொடுத்தா அவனே எடுத்து முன்னாடியே போடுவோம். அப்படியெல்லாம் போதை வஸ்துகள் இன்றைக்கி சர்வசாதாரணமாக இருக்குது. முன்னாடியெல்லாம் எப்படின்னு சொன்னால் நீங்கள் அதிகபட்சமாக தண்ணி அடிச்சுட்டு போனாங்கன்னா வீட்டுக்கு போனோன்னா தெரிஞ்சிடும். அம்மா அப்பா ஒப்பாரி வச்சு சண்டை போட்டுக்கிட்டு அவனை திருத்தத்துக்கு உண்டான வழி. இப்போ பாருங்கள், அந்த ஸ்டாம்புன்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்டாம்ப் நாக்கு கிலோ வச்சுக்கிட்டாங்கன்னா அது ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குமா அந்த போதை. ஏற்கனவே ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பாம்பு நாக்கில் கொத்த விடுறது, அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம். அது பெரிய அளவுக்கு அது இதில் எல்லாமே மேல்தட்டு மக்கள் தான். இப்போ ஒரு மாணவர்கள் ஒரு காலத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி மேல்தட்டு மக்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ சர்வசாதாரணமாக பள்ளி கல்லூரி மாணவர்களை பயன்படுத்துகிறாங்க. அதான் சொல்கிறேன்னே, இப்போ வீட்டுக்கு அதை பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா ஹாய் மாம், ஹாய் டாடுமா,
பரவாயில்ல புள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். பட் அது போக போக அவன் எந்த ஸ்மெல்லும் வராது. வராது, ஸ்மெல் வராது. அவனுடைய ஆக்டிவிட்டீஸ் ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் அது பயன்படுத்த அவனுக்கு என்ன ஆகிடும்னு சொன்னால் நம்மளை வந்து வெறுப்பான், எதிர்த்து பேசுவான். இது வந்து தொடரும்போது தான் ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், துடிச்சு போய் டாக்டர்கிட்ட. அப்போ வந்து முத்திடும், ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. அதை மீளணுன்னா ரொம்ப கஷ்டமான ஸ்டேஜுக்கு வந்துடுவான். இல்லை நீங்கள் இது வந்து தொடர்ந்து இது திமுக அரசாங்கம்னு இல்லை, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் கட்டுப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. மொத்த குற்றச்சாட்டையும் நம்ம திமுக அரசாங்கத்துக்கு மேலேயே நம்ம சொல்கிறோமே தவிர, அவங்களுக்கு சரியான நம்ம காவல்துறை நடவடிக்கை எடுத்து தான் இருக்குது. அதையும் மீறி இது நடக்குதுங்கும் பொழுது அவங்க கண்டுபிடிச்சு கைது செய்யப்பட்ட நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்லையா? இல்லை, திமுக அரசு வந்து எதுக்காக இப்படியெல்லாம் வந்து அதாவது அந்த போதை வஸ்துகளை விற்பனை செய்யக்கூடிய நபர்களை கைது செய்யறது விட்டுட்டு அதை பயன்படுத்துகிறவங்களை ஏன் கைது பண்ணுறாங்க? இல்லை, இதுலேயே பிரசாத்னு ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவங்க எல்லாருமே இது கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதான் சார், அவங்களாம் விற்றவங்க தான் அவங்க. இருங்க சார், நீங்கள் திமுக ஆதரவாக பேசுங்க, வேணான்னு சொல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது எதுக்காக வந்து பயன்படுத்துகிறவங்களை கைது பண்ணுறாங்க திமுகன்னு சொன்னால், விற்கிறவனை விட்டுட்டாங்க. ஏன் பயன்படுத்துனா, நீ ஏன்டா இதை பயன்படுத்துகிற? நாங்கள் தான் டாஸ்மாக் திறந்து வச்சுட்டு விதமாக வச்சுருக்கோம்டா சரக்கு, அதை வாங்கி குடிக்காமல் நாசமாக போய் ஏன்டா இதை வாங்கி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, டாஸ்மாக் அதிமுக காலத்தில் தான் ஆரம்பிச்சது. இல்லை, அதிமுக இருந்தாலும் இப்போ திமுக ஆட்சியில் இருக்கு இல்லையா? இப்போ அதிமுக ஆட்சி ஏன் இப்போ 5 வருஷம் அதிமுக என்ன பண்ணாங்கன்னு கேட்பாங்கல்ல. 5 வருஷம் அதாவது தனியாரிடம் இருந்ததை வந்து அரசு பேரில் டாஸ்மாக்னு ஆரம்பிச்சது ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் தான், உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படிங்கும் பொழுது ஆரம்பமும் அவங்க மேலே இருக்குது. அவங்க மேலே நம்ம குற்றம் சாட்டவே மாட்டேங்கிறோம் எல்லாரும். சரி, அவங்க வேண்டாம்னு சொல்லி தான் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. நாங்கள் வந்து மதுக்கடை ஒழிப்புன்னு சொன்னீங்களா இல்லையா? போர்டு தூக்கி வச்சுக்கிட்டு பேசுனீங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய துணை முதல்வரும் போர்டு வச்சுக்கிட்டு கோஷம் போட்டிங்களா? மனித சங்கிலி நடத்துனீங்களா இல்லையா? அப்போ இன்றைக்கி வந்திருக்கீங்கன்னா தான் ஏன் இல்லைன்னு நீங்கள் அப்படி கேட்காம, இல்லை மதுக்கடை இப்போ திமுக ஆட்சியில் இருக்குது. அதிமுக வந்து என்றைக்காவது மதுக்கடைக்கு எதிர்த்து பேசுகிறாங்களா? அவங்க பேசலை. அப்போ அடுத்த வாட்டி அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நம்ம அந்த மதுக்கடைக்கு அவங்க வந்து ஒரு கோரிக்கை வைக்கல அப்படின்றதுனால. ஆனால் நீங்கள் கோரிக்கை வச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் இப்போ வந்து விற்பனையை அதிகரிக்க, ஒவ்வொரு வருஷம் தீபாவளி பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா விற்பனை வந்து கனஜோரம் அதிகரிச்சு தானே போகுது. அப்போ என்னென்னா, இது போன்ற மாத்திரை, இது போன்ற போதை வஸ்துக்களை நீங்கள் வந்து பயன்படுத்துகிறோன்னு கைது பண்ணுறாங்க. நேற்று கூட வந்து திருவல்லிக்கேணி பகுதியில் 3 பேர் 100 மில்லி 200 மில்லியை வச்சுருந்தாங்க, கைது பண்ணிட்டாங்க. அவன் பயன்படுத்துறதுக்காக வச்சுருந்ததுக்கெல்லாம் அது பயன்படுத்தினாலே கைது செய்யக்கூடிய அவ்வளோ கொடூரமானது அது இல்லை. நான் என்ன சொல்கிறேன், அவ்வளோ சவுக்கு சங்கரை கைது பண்ணும்போது அவங்க சொன்னாங்கல்ல கஞ்சா வச்சுருந்தாரு. நான் என்ன சொல்கிறேன், அவ்வளோ கொடுமையானதுன்னு சொன்னால் அந்த விற்பனை செய்யக்கூடிய அந்த மொத்த வியாபாரி யார் சார்? யார் மொத்த வியாபாரி யாருன்றது நீங்கள் எப்படி நமக்கு எப்படி மொத்த வியாபாரி யாருன்னு தெரிஞ்சு அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்களே அவங்க. அப்போது ஒரு நபர் வந்து 1 கிராம் 2 கிராம் வச்சுக்கிட்டு அவன் பயன்படுத்துகிறான்னு சொன்னால், அதுபோல் லட்சக்கணக்கான நபர்கள்கிட்ட இருக்குது. பள்ளி மாணவர்கிட்ட, பள்ளி மாணவிகள் பயன்படுத்துகிறாங்க சார். நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, அந்தளவுக்கு இருக்குது. இன்றைக்கி எக்ஸ்ட்ரீமாக போயிருக்கு. இன்றைக்கி குடும்பத்தாரெல்லாம் வந்து தன்னுடைய பிள்ளைகளை பெற்றோர்கள் எப்படி பார்க்கணும்னு சொன்னால், அவ்வளோ கண்ணும் கருத்துமாக பார்த்தா தான் நம்ம புள்ளியாக வளரும். இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் மிஸ் விட்டாலும் முடிஞ்சிச்சு. ஏன்னு சொன்னால் அப்படி ஒரு கல்ச்சர் உருவாகிட்டு இருக்கு. நம்ம பிள்ளை நமக்கு நல்லவன் தான், தவறாக செய்ய மாட்டான். ஆனாலும் அவன் அந்த சர்க்கிள் அப்படி இப்போ வந்து ஒரு ஹாப்பி ஸ்ட்ரீட்டுன்னு நடத்துகிறாங்க. நம்மளே அனுப்பிச்சி விடுவோம் பிள்ளைங்க ஜாலியாக வசிச்சுன்னு. ஹாப்பி ஸ்ட்ரீட் என்ன, முழுக்க போதையினுடைய அது ஒரு ப்ரொபகண்டா நிகழ்வு தான். எல்ஜிபிடிக்கு எல்லாம் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் போதை மாஃபியாக்கள் தான். இதெல்லாம் அரசுகளும் வந்து வெறும் டாஸ்மாக் தானே, டாஸ்மாகில் வெறும் மதுவுக்கும் இதுக்கும் அந்த மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படிலாம் நம்ம நினச்சி விட்டுற முடியாது இல்லையா? இதில் இதுவும் ஒன்று, எல்லாமே ஒன்று தான். எல்லாம் ஒன்று தான். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மதுக்கடையே மூடல, நீங்கள் மதுக்கடை முடியாமல் இது வந்து அடிக்கிறவனை கைது பண்ணுறது, அப்புறம் இந்த பான்பரா கடைக்காரனை பிடிக்கிறது, குட்கா கடைக்காரனை பிடிக்கிறது, இதுதான் சீன் போட்டு இருக்காங்க திமுக. கஞ்சா எங்கே விற்கிறாங்க, பவுட்ரு யார் விற்கிறாங்க, ஸ்டாம்ப் யார் விற்கிறாங்க, இந்த இது மெபட்ரோன்னு சொல்கிற பார்த்தீங்களா, இதுக்கு என்ன ஷார்ட்கட் என்ன பேர் தெரியுமா? மியா. இது வந்து மும்பை தான் இன்றைக்கி வந்து
ஒரு டோட்டல் மார்க்கெட்டிங் மும்பையில். இப்போ சமீபத்தில் கூட வந்து அவன் வந்து காலேஜ் படிச்சுட்டு அதன் பிறகு வந்து இதை ஆரம்பிச்சிருக்கான். முபட்ரன் இந்த கெமிக்கல் இதில் வந்து ஆரம்பித்து எங்கேயும் எக்ஸ்ட்ரீமாக போயிருக்கான். பிடிக்கும்போது இப்போ 4 லட்சம் கோடி கிட்ட அவங்ககிட்ட சரக்கு மட்டும் பிடிச்சாங்க. சர்வதேச மார்க்கெட்டில் அவ்வளோ விலை உயர்ந்த குஜராத்தில் ஒரு பெயினை. அதேமாரி டெல்லி, மும்பையில் வந்து அதிகமாகிடுச்சு. சசிகலான்னு ஒரு மிக பிரபலமான ரவுடி, நம்ம சசிகலா இல்லைங்க, அங்கே ஒரு சசிகலா இருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லாட்ரி சீட்டு விற்பனை பண்ணிட்டு இருந்துதான். அது கடைசியாக இது போன்ற இந்த மெபோட்ரன் இது மியா அதுக்கு பேர் வந்து மியா. அவங்க கோட் வேர்டில் லேடி தாதா. ஆமாம், லேடி தாதா. அந்த மியாவை விற்று இன்றைக்கி வந்து பல கோடிக்கு அதிபதியாக குறைஞ்சது அவங்க வந்து ஒரு 10 வருஷம் அவங்கள பிடிக்கவே முடியல. அந்த மாதிரி ஒரு டான் மாரி அவங்க இருந்து இப்போ தான் சமீபத்தில் அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. இது இது மும்பை மட்டும் இல்லை, அது சர்வதேச இது இந்தியா முழுக்க அது வந்து விநியோகமாகுது. இப்போ இந்த சசிகலா வந்து இந்தியா முழுக்க விநியோகம் பண்ணக்கூடிய ஒரு டீலர் தான். அவங்க சர்வதேச அளவுக்கு இஷ்யூ பண்ணுறதுக்கூடிய டீலர்களும் இருக்காங்க. புரியுதுங்களா? அது தமிழ்நாடு, நாட் ஓன்லி தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டில் என்னன்னு சொன்னீங்கன்னா ஒரு கல்ச்சர் வேறு, வட இந்திய மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு வேறு கல்ச்சர். அப்படி இருக்கும்போது இங்கே வந்து என்ன ஆச்சு, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீவிரவாத அமைப்புகள் நெட்வொர்க்கே இந்த மாதிரி அது சும்மா விட்டுட்டு இருக்காங்க. அது வந்து எல்டிடி வந்து அப்படி தான் என்னது போதை விநியோகிச்சு தான். ஏங்க ஒரு போராளி குழு, நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, ஒரு போராளி குழு எப்பவுமே போதை வசதியை விற்று அந்த பணத்தில் போராடாதுங்க. அது எல்டிடியாக இருக்கட்டும், முஸ்லீம் அமைப்புகளாக இருக்கட்டும். இது வந்து சொல்கிறது போராளின்றது வேற, தீவிரவாத அமைப்புன்றது வேற இல்லை. நீங்கள் தீவிரவாதின்னு நீங்கள், அவங்க கேட்டால் போராளி, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ அமெரிக்காவை வந்து அவன் என்ன சொல்கிறான், ஈரான், ஈராக்கு, அரபு நாடுகள் எல்லாம் தீவிரவாதின்றான். அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, அமெரிக்காவை தீவிரவாதின்றாங்க, இஸ்ரேலு தீவிரவாதின்றாங்க. அவ்வளோதான் வித்தியாசம், பார்வை தான் ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டம். புரியுதுங்களா? அதாவது என்னன்னு சொன்னால், இந்த கொகைன்னு இந்த பவுடரெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆப்கானிஸ்தானில் ஒரு விதமான பூ இருக்குது. அந்த பூ வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால், அது ஆக்சுவலாக அதாவது மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பூ. அதை அங்கேருந்து எடுத்து பெஷாவர் பாகிஸ்தானுக்கு வருது. பாகிஸ்தான்லேருந்து அதை மொத்த வியாபாரிகள் வாங்கிட்டு போய் அவனுங்க வந்து அந்த பவுட்ரு கொகைனெல்லாம் தயாரிக்கிறது அதில் தான். புரியுதுங்களா? அதில் சில கெமிக்கல் போட்டு தயாரிக்கிறாங்க. தயாரித்து வந்து இப்போ வந்து அதே போன்ற பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் பொருட்களை இங்கே இறக்குமதியே செய்யறதில்லை. புரியுதுங்களா? கிழக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய போதை வஸ்துக்களை இங்கே இறக்குமதி செய்யறதில்லை. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா மருந்து கம்பெனியில் இருந்து ஏங்க சாதாரணமாக நீங்கள் வந்து எல்லா மருந்துலேயும் போதை இருக்குது சார். சாதாரண நீங்கள் தூக்கமாக தெரியல, சாதாரண ஒரு நீங்கள் வந்து ஒரு பி காம்ப்ளெக்ஸ் போடுங்க, நீங்கள் சாதாரணமாக ஒரு இதுக்கு தான் தூக்கமாக ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்கறது இல்லை கடையில். ஆனால் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்க மாட்டோம் நம்ம ஒரு தூக்க மருந்து கேட்டால். ஆனால் அதே வந்து வீகேர் என்ற ஒரு மாத்திரை இருக்குது. அது எப்படின்னு சொன்னால், பெண்கள் பிரசவத்தின் போது அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது வலிக்காக போடுவாங்க. அந்த மாத்திரையை சர்வசாதாரணமாக ஒவ்வொரு சின்ன பையன்கிட்ட ஒவ்வொரு அட்டை வச்சு சுற்றுறான். நம்ம வந்து தூக்க மாத்திரை உண்மையிலே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் சார், கொஞ்சம் அவில் டேப்லெட் கொடுங்க சார்னா, இல்லை நீங்கள் ஸ்லீப் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஆனால் அவனுக்கு அந்த போதை ஏன்னு சொன்னால், அவன் வந்து அந்த ஒரு அட்டையே பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் இருக்கும். ஆனால் அவன் 1000 ரூபாய்க்கு விற்கிறான். சரி, எந்த காவல்துறையாச்சும் இது இல்லையும் அந்த மாத்திரை வச்சிருக்கிற பையனை தான் பிடிச்சி கைது பண்ணி உள்ளே போகிறாங்க தவிர, அந்த மாத்திரை எந்த மெடிக்கல் ஷாப்பில் வாங்கினேன், அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து இது வந்து அனுமதி இல்லாமல் இப்படி டன் கணக்கில் எப்படி கண்டெய்னர் எப்படி மாத்திரை வந்து விநியோகம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கார்ப்பரேட் கம்பெனி மீது வழக்கு போடுறாங்களா? போடுறது இல்லையா? வச்சு பயன்படுத்துவ மீது வழக்கு போட்டு அதோடு முடிச்சுட்டாங்க. அது வந்து ரொம்ப ஆபத்தானது. ஒரு 10 மாத்திரையை ஒருத்தன் போட்டான்னு சொன்னால் 3 நாளைக்கு அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இல்லை, நீங்கள் இதில் பயன்படுத்துபவர்களை நீங்கள் பிடிச்சாதானே அந்த நெட்வொர்க் யார்கிட்ட வாங்கினான்றதை கண்டுபிடிக்க முடியும். அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டேன்றீங்களே. பயன்படுத்தணும் தானே பிடிச்சி உள்ளே போட்டு கேஸை போட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த மாதம் சார் நாங்கள் பாருங்கள் இத்தனை போதை இது வந்து எவ்வளோ குயிக்காக வேலை செஞ்சு எத்தனை பேர் நீங்கள்லாம் பேசணும். இப்போது ஸ்ரீகாந்தெல்லாம் கைது பண்ணது அதுக்கு தான். அவன் வந்து டீலர் இல்லையே. ஆமாம், அவன் டீலர் இல்லை, அவன் பயன்படுத்துகிறான். அவன் பயன்படுத்தினா இப்போ சுசிதரா சொன்னால் கமலஹாசனே பயன்படுத்துகிறான்னு, விஜய் பயன்படுத்துகிறான்னு சொல்கிறாங்க.
இல்லை நம்ம சொல்கிறோமே தவிர ஆதாரம் இல்லாமல் நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஸ்ரீகாந்த் விஷயத்தில் நேரடியாக உடல் பரிசோதனை செய்து மருத்துவ பரிசோதனை செய்து உண்மை எல்லாமே இவனை போய் பரிசோதனை பண்ணதுனால உண்மைன்னு தெரிஞ்சுது. அவங்களையும் பரிசோதனை பண்ணது உங்களால் அரசாங்கத்தில் முடியுமா? யார் கமலஹாசன் சொல்கிறீங்க? கமலஹாசனையோ இல்லை விஜய்யோ சுசித்ரா சொல்லிச்சா இல்லையா? எல்லாம் தனுஷ் கினுஷ் எல்லாம் சொல்லிச்சா இல்லை? எல்லாம் போதைங்க, போதை அடிச்சுட்டு இவனுங்க பண்ணுறானுங்க மக்களும் அப்படின்னு சொல்லிச்சு. பிடிச்சி சோதனை பண்ணுங்க. சோதனை பண்ண தான் சார் தெரியும். இப்போ ஸ்ரீகாந்துக்கு சோதனை பண்ணது, அப்புறம் இந்த கிருஷ்ணா நடிகர் கிருஷ்ணா அவனை 2 பேரும் சோதனை பண்ணவொன்னு தெரிஞ்சுது. அதேமாதிரி எல்லோரும் ரஜினி உட்பட எல்லோரும் இது பண்ணுங்க, சோதனை பண்ணுங்க. முடியுமா உங்களால் சார்? சொல்லுங்கள் சார். இல்லை சார், அவங்க மூலமாக ஒரு ஆதாரம் கிடைச்சதுனால பண்ணாங்க. எல்லாரையும் எப்படி நீங்கள் பண்ண சொல்லுவீங்க? நீங்கள் சுசித்ராவுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் எடுத்துங்க. அப்போ சுசித்ராவை தான் முதல்ல கேட்கணும். அதான் விசாரணை வளையத்தை எடுங்க, எடுத்து எல்லாத்தையும் விசாரிங்க. அப்போ தெரியும். இது மட்டும் பயன்படுத்தவங்க மட்டும் இல்லை, ஒட்டு மொத்தமாக யார் இது டீலர் அவங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. இவங்களுக்கு யாருன்னா ஒரு டீலர் இருப்பான் இல்லையா, அவனை பிடிச்சேன்னா அவன் யார் நெட்வொர்க்கு அவங்க அப்படி தானே போகும். அப்படியே பிடிக்கும். நீங்கள் சும்மா 2 பேரை கைது பண்ணி போட்டு அது ஒரு பெரிய பாருங்கள், தமிழக அரசு திமுக அரசு வெற்றி வெற்றி வெற்றின்னு கை தட்டிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? அதாவது ஒரு விஷயத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடிங்க வேணுமா, இல்லை இலையும் உடைச்சி போடணுமா? இலையும் உடைச்சி போட்டால் இன்னும் வளரதான் செய்யும். இப்போ நீங்கள் கைது பண்ணுறது பொசிஷனை பார்த்தா, நீ டாஸ்மாகில் போய் வாங்கி குடிக்காமல் நீ ஏன்டா இதை வாங்கி சாப்பிட்றன்றது கோபத்தில் கைது பண்ணி உள்ளே போட்ட மாதிரி தெரியுது. இல்லை, அவர் சீமான் அவர்களோட ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இந்த கல்லை இறக்கணும் அப்படிங்கிறது, கல்லுக்கு நீங்கள் தடையை நீக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சொன்னார், டாஸ்மாக் இங்கே இருக்குது, அவங்களுடைய உற்பத்தியாளர்கள் அவங்க தான் இருக்காங்கன்ற காரணத்தினால கூட அவங்க கல்லை இவங்க அனுமதிக்க மாட்டேன்றாங்க, பக்கத்து மாநிலங்கள்லாம் அனுமதிக்க மாட்டேன்றாங்கன்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு திருமாவளவன் போன்றவர்கள் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அது கல்லும் போதை தான், நாங்கள் மொத்த போதை பொருட்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், அதில் கல் மட்டும் நீங்கள் இறக்கணுன்றதே தவறான விஷயம் அப்படின்ற மாதிரி அவரோட கருத்து சொல்கிறாங்க. இல்லை, மொத்தம் போதை தான் சொன்னால் டாஸ்மார்க் இருக்குது இல்லையா, டாஸ்மார்க்கு நடத்தக்கூடிய ஒரு அரசுக்கு நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோம், விலகுறோன்னு சொல்லி திரும்ப மாநாடுலாம் போட்டாங்க பெண்ணுரிமை குடிக்கு எதிராக. போட்டு என்ன பிரயோஜனம்? திமுகவை கூப்பிட்டு பேச வச்சாங்க சார். டாஸ்மார்க்கை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு மாநாடு போட்டு அதில் திமுகவே முக்கிய பிரமுகர்களாக அதில் கலந்துக்கிட்டாங்கன்னா இது யாரை ஏமாத்துகிற நாடகன்றாங்க. சீமானுடைய விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அவர் சொல்லி பார்த்தாரு எதை இது டாஸ்மார்க் ஒழிக்க. அப்போ கல்லை தர டாஸ்மார்க்கோட கல் நல்லதுரா அப்படி, ரெண்டும் போதை தான் இல்லைன்னு சொல்ல. டாஸ்மார்க்கோட அது ஒரு இயற்கையான ஒரு இது தானே, அது போதை தானே, அது இருந்துட்டு போட்டோம் அப்படின்றது தானே. அப்போது அது கொடிய போதை அப்படின்னு சொன்னால் நீங்கள் டாஸ்மார்க் மூடுங்க. சைனைடோட குப்பி விஷம் அதிகமானதா? சைனைடு குப்பி விஷம் அதிகமாக இல்லையே. இது பார்த்திங்கன்னா சைனைடு குப்பி தான். அது இது கல், இது சைனைடு. டாஸ்மார்க் சைனைடு. அப்படி இருக்கும்போது ஒரு கோடு இருக்குன்னா அது பக்கத்தில் பெரிய கோடு போட்டால் தான் இந்த கோடு தெரியாமல் போகும். அப்போ என்ன பண்ணுறாரு அவர், இந்த கல் பிரச்சனை எடுக்கிறாரு. எடுத்தால் இது ஒரு விவாத பொருளாகும். விவாத பொருளானா டாஸ்மார்க்கு எதிரான நம்ம பிரச்சாரத்தை கொண்டு போகலாம். இதுதான் சீமானுடைய லாஜிக். இங்கே டாஸ்மார்க்கே இல்லைன்னு சொன்னால் அப்போ சீமான் கல் இருக்கும் போராட்டம் நடத்தினான்னா நானே கேட்பேன், ஏங்க கல்லும் ஒரு போதை தானே, அது நம்ம குழந்தைங்களை குடிக்க சொல்லுவோம். நீங்கள் மிகப்பெரிய ஆதரவு நாம் தமிழருக்கும் சீமானுக்கும் பண்ணுறீங்க. மிகப்பெரிய ஆதரவு அது என்ன மிகப்பெரிய ஆதரவு? என் திமுக மென்டாலிட்டியோட என்கிட்ட கேள்வி எழுப்பாதீங்க. ஆதரவானா ஆதரவு, அவ்வளோதான். மிகப்பெரிய ஆதரவு இல்லை. ஏன் நீங்கள் நாம் தமிழ் சீமானை ஆதரிக்கிறது? ஏன் ஆதரிக்க கூடாதுன்னு இல்லை, ஏன் ஆதரிக்கிறீங்கன்னு ஒரு காரணம் இருக்குல்ல. அது இல்லை, நீங்கள் ஏன் ஆதரிக்க கூடாது, நீங்கள் ஏன் ஆதரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் ஆதரிக்க கூடாது? யாருக்கும் எல்லாரையும் ஆதரிக்க உரிமை இருக்குது. நான் சொல்கிறேன், 50 வருஷம் தமிழ்நாட்டில் திராவிடம் சொல்லி 2 பேரும் ஏமாத்தின போனாங்க. சரி, தமிழ் தேசியன்னு சொல்லிட்டாரு. அவர் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன் வச்சு என்ன தமிழ்நாட்டை இன்னும் ஒரு டெவலப் பண்ண பார்க்கலாம். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தானே. காங்கிரஸே ஆண்டுட்டு இருந்ததை அது மாற்றமாக திமுகன்ற ஒரு கட்சி, மாநில கட்சி உருவாக்கும் போது மக்கள் வாய்ப்பு கொடுத்தாங்களா இல்லையா? அதுபோல் கொடுக்கட்டும். தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு ஆளணும்னு நினைக்கிறவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கட்டும். என்ன தவறு? இது உங்களுக்கு விமர்சனங்கள் நீங்கள் ஆக்கப்படுறீங்கன்றது உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு இது ஏங்க விமர்சனம் எதில் இல்லை? விமர்சனன்ற வாயை திறந்தால் விமர்சனம், ஊமையாக இருந்தால் விமர்சனமே இல்லை இல்லையா? வாயை திறந்தால் விமர்சனம் தான். எல்லாம் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அமைதியாக உட்கார்ற நிலையில் நம்ம இல்லை. அப்போ பேசுதான் அப்போ விமர்சனங்கள் வரதான் செய்வோம். விமர்சனங்கள் அசிங்கமாகவும் வரும், கண்ணியமான விமர்சனங்களும் வரும்.
ரெண்டும் கடந்து போகிறது தானே ஒரு அரசியலாக இருக்கின்ற சூழலில். அதுக்காக நம்ம விமர்சனங்கள் வருதுன்றதுக்காக நாம் வந்து திமுகவுக்கு ஜிங்ஜான்னு சொல்லிட்டு போட முடியுமா? அதிமுகவுக்கு இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இப்போ திமுக தான் என் டார்கெட்டு. அதிமுகவா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கு. இப்போ அதிமுக பாஜகவோட கூட்டணி இருக்குன்னா எப்படி அதிமுக சப்போர்ட் பண்ண முடியும்? முடியாது. அப்போ நீங்கள் இயற்கையாகவே நாம் தமிழை தான் ஆதரிக்க வேண்டிய நிலைமை. நாம் தமிழ் கட்சி தான் போக வேண்டியது. மிக்க நன்றி. தமிழகத்தில் உள்ள அரசியல் நடப்புகள் மற்றும் இந்த போதை கலாச்சாரம், அதற்கு என்னென்ன தீர்வுகள் செய்ய வேண்டும், இது பற்றி எங்களுடைய விளக்கியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி.